இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள், அப்படிதான் 2 வகையாக நோய்களை பிரிக்கலாம். அதில் தொற்றா நோய்கள் அதை பற்றிய புரிதல் நமக்கு ரொம்ப அவசியம் இப்பொழுது. ஏன்னா அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் அதனால் ஏற்படும் பக்க விளைவுகளும் நிறையா இருக்குது. டயபெட்டிஸ் வந்திருக்கிற அனைவருமே நம்ம முகத்தை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அது மாதிரி நம்ம கால்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இதய நோய்கள், கிட்னி டிசீசஸ், சீஜர் டிசார்டர்ஸ், புற்றுநோய், இது எல்லாமே தொற்றா நோய்கள். அதாவது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவா நோய்கள் தான் தொற்றா நோய்கள். அப்போது இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தா, வணக்கம். நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு நம் அனைவரையும் சந்திக்கிறேன் நக்கீரன் நலம் மூலம். வணக்கம். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள், அப்படி தான் 2 வகையாக நோய்களை பிரிக்கலாம். அதில் தொற்றா நோய்கள் அதை பற்றிய புரிதல் நமக்கு ரொம்ப அவசியம் இப்பொழுது. ஏன்னா அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் அதனால் ஏற்படும் பக்க விளைவுகளும் நிறையா இருக்குது. அது என்ன வருது, எதெல்லாம் தொற்றா நோய்கள், அதை ஏன் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம காமன் டிசீஸ்லேருந்து எடுத்துக்கலாம். நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இதய நோய்கள், அது ரொம்ப நாள் பட்ட கிட்னி டிசீசஸ் மற்றும் சீஜர் டிசார்டர்ஸ், அதாவது எபிலெப்சி, அது மாதிரி புற்றுநோய், இது எல்லாமே தொற்றா நோய்கள். அதாவது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவா நோய்கள் தான் தொற்றா நோய்கள். அப்போது இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தா, இது ஹெரிடிட்ரியாக இருக்கலாம், ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், ஆரோக்கியமாக நம்ம சாப்பிட்றதில்ல, உணவு வகைகள் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிறதில்ல, இதனால் இருக்கலாம். நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் நல்லா இல்லை, பொல்யூஷன் இனாமஸாக இருக்குது. பொல்யூஷன் என்ன, நம்ம ஓசோன் லேயரையே ஓட்ட போடுற அளவுக்கு இருக்க பொல்யூஷன் நம்மளோட லங்ஸு, நம்மளோட ஹார்ட்டு, நம்மளோட உறுப்புகள் எல்லாத்தையும் எப்படி பாதிக்குது அப்படின்றது தொற்றா நோய்கள். ஸோ புற்றுநோயும் இது மெயினாக வரும். நாம் இப்போது ஏன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதற்கு நம்முடைய அரசாங்கம் ஒரு பெரிய ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதாவது எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே போய் இந்த NCD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக் இருக்குது. தொற்று, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதுவே எக்ஸ்பேன்ஷனே அது நமக்கு அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. கம்யூனிகபிள் டிசீஸ் தான் ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு பரவுது. இதுக்கு பேர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இது NCD கிளினிக் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. இதில் போய் நம்மளுடைய பிபி, நம்மளுடைய சுகர் லெவல்ஸ், நம்ம இந்த மாதிரி அதாவது ஆஸ்துமா, இதெல்லாம் பரவாது, மற்றவர்களுக்கு போய் தொற்றாது. அதை கண்டுபிடிச்சு அதற்கான ட்ரீட்மெண்ட், அதற்கான மருந்து இலவசமாக அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது. அதனால் இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இது இப்போ நாள்பட்ட ரொம்ப நாள் நீரிழிவு நோய் இருக்குது, நம்ம டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது இதை ட்ரீட் பண்ணும்போது அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம கம்மி பண்ணுறோம். ஏன் இது கேட்ராக்டுமே இதில் வரும். அதாவது இந்த கண் புரை இருக்கு இல்லைங்களா, அதுவுமே இந்த தொற்றா நோய்களில் தான் அதுவும் சேர்ந்துருக்கும். அதையும் கண்டுபிடித்து அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம அளிச்சிட்ருக்குறோம். இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியராக நம்ம கண்டுபிடிச்சி ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதை தடுத்து நிறுத்தலாம். இதயம் ஹார்ட் அட்டாக் வர்றதையோ அல்லது மற்றபடி சிவியர் ஆஸ்மா அட்டாக் வர்றதையோ அல்லது டயபெட்டிஸ்னால் கால் உறுப்புகள் இதெல்லாமே எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன். சில சமயம் ரொம்ப டயபெட்டிஸ் இந்த கால் தான் மெயினாக. அதாவது டயபெட்டிஸ் வந்திருக்கிற அனைவருமே நம்ம முகத்தை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அது மாதிரி நம்ம கால்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதை எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு காலுக்கு நம்ம அதாவது எல்லாருமே நம்ம பாதங்களை மெயினாக பார்த்துக்கணும். ஏன்னா பிளட் சப்ளை அங்கே தான் கட்டாச்சுன்னா கேங்க்ரீன் அந்த மாதிரிலாம் வரும். இது எல்லாமே காப்பாற்றுவதற்கான ஒரு விஷயம் சீக்கிரமாக, அதாவது வருமுன் காக்கிறது, வந்த பின்னும் காக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடான்னா அந்த தொற்றா நோய்கள். ஸோ இதை பற்றி
உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேச வேணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நோயை பற்றியும் தனியாக பேசலாம். ஆனால் அதற்கு முன்னால் நம்ம எப்படி இதை வந்து தடுத்துக்கொள்வது, அதாவது ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னா ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து முக்கியம், மிக மிக முக்கியம். அதாவது நம்ம ரொம்ப செடென்ட்ரி லைஃப்பில் தான் நிறைய பேர் இருக்கிறோம். நானே இப்போ வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருந்தேன்னா நான் செடென்ட்ரி லைஃப் தான். இப்போ நிறைய பேர் கம்ப்யூட்டர் மேனுவலில் தான் உட்காந்துட்ருக்கோம். ஜஸ்ட் டூ சம் எக்ஸசைஸ், ஜஸ்ட் வாக்கிங் தான் வந்து பெஸ்ட் எக்ஸசைஸ், செலவில்லாத எக்ஸசைஸ், மற்றவங்களுக்கு சூழல் கெடாத எக்ஸசைஸு. வாக்கிங் போங்க, கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஒபிசிட்டி வராது, அதுவும் தொற்றாய் நோய்களில் தான் வரும். டயபிட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் வாக்கிங் போகிறதுனால. ஹைப்பர் டென்ஷன் வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னா இந்த என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு இருக்குது, அது வந்து சுரக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா இந்த அதாவது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து இந்த என்டார்ஃபின்ஸ், அதாவது ஜாய் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கொலஸ்ட்ரால் லெவல் அப்படின்வாங்க. எப்படின்னா நிறைய ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ப்ரூவன் எவிடன்ஸ் பேஸ்ட் ஒரு விடயம். இது நம்ம ஹாப்பியாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து கட்டாயமாக நம்மளுடைய டயபிட்டிஸ் லெவலும் கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கும் பொழுது நம்முடைய பிபி கண்ட்ரோல்டாக இருக்கும். இதய நோயுமே ஒரு பர்டிகுலர் நம்ம ஒரு லெவல்லே வச்சுருக்கலாம். ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகாது. இது எல்லாமே நிறைய விடயங்கள் இருக்கிறது. அதனால் இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசி நம்ம நிறைய அதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வியாதியை பற்றியும் என்சிடி இந்த டேக் ஹோம் மெசேஜ் இன்னைக்கு என்ன எடுத்துக்க போனோம்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதை பற்றி தெரிந்து கொள்வோம். இது NCD, இதை வந்து மனதில் ஏற்றிக்கொள்வோம். NCD கிளினிக் நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்பொழுது, இதை காத்து கொள்ளும் பொழுது நாம் நம் வாழ்வையும் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதற்காக இதை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் தெரிந்து கொள்வோம். அது குறித்து ஒவ்வொரு வியாதி குறித்தும் மீண்டும் உங்களிடம் விரிவாக பேசுகிறேன். பேசும்பொழுது நாம் இருவருமே தெளிவாகவும் எப்படி நாம் நம்முடைய நலத்தினை பாதுகாத்து கொள்வோம் என்று மிகவும் கிளியராக நம்ம பேசி தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்னுடன் இத்தனை நேரம் பயணித்ததற்கு நன்றி.